ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச டைரக்டரான பான் ஜாங் ஹோவோட ஒரு மாஸ்டர் பீஸான திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தாயோட பாசத்தை பத்தி தெரியும். எப்பவுமே சாதுவாகவும் அமைதியாகவும் இருக்கிறவங்க தன்னோட குழந்தைகளுக்கு ஒண்ணுனா அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவாங்க, தான் பையனை காப்பாத்துறதுக்காக கொலை கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாயோட கதையை பத்தி தான் இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட பேர் மதர். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை மதரை காட்டுறோம். நம்ம மதரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சிருக்காங்க. அவங்களோட 25வது வயசுல அவங்களோட கணவர் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரே பையனான கிம்ம வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கிம்முமே நார்மலான கிட் மாதிரிலாம் கிடையாது. கிம் ஒரு மூளை வளர்ச்சி கம்மியான ஒரு குழந்தை. அந்த பையனை இப்போ வரைக்கும் குழந்தை மாதிரி வளர்த்துட்டு வராங்க. நம்ம கிம்மோட அம்மாக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே தொழில் மட்டும்தான். அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அக்கு பஞ்சர் பண்ணி தான் பையனை இவ்வளவு நாள் வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே தன்னோட பையனை தன் கண் பார்வையிலே தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு நாள் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பையன் ரோட்ல நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு இருப்பான். அவங்க பையனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கார் அப்படியே வந்து அவங்க பையன் மேல ஏத்துற மாதிரி வருது. லைட்டா அவங்க பையனை உரசிட்டு போக கிம்மோட அம்மா பதறி போயிடுறாங்க. பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ள கிம் என்ன எப்படி அவன் ஏத்திட்டு போலான்னு அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அவங்க அம்மா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு எவன் அடிச்சானோ அவனை அடிச்சே தீருவன்னு அவன் ஃப்ரெண்டு கூட கிளம்பி போறான். நம்ம கிம்மோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, இனிமே நம்ம தாயின்னு கூப்பிடுவோம். நம்ம கிம்முக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு இந்த தாய் மட்டும்தான். அந்த தாயுமே ஒன்னு அடிச்சவன் கால்ஃப் கிரவுண்ட்ல தாண்டா இருப்பான். நம்ம ஊர்ல BMW கார் வச்சிருக்க எல்லாருமே கோல்ஃப் கோர்ட்டுக்கு தான் போவாங்க. அங்க போய் அவனை பொழந்துடலான்னு அந்த கோல்ஃப் கோர்ட்டுக்கு போய் அந்த காரை பயங்கரமா அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த காரை உடைச்சிட்டு இவனை ஏத்துனவன் எப்பண்டாரான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த சாக்கில நம்ம கிம் என்ன பண்றானா, அவனுக்கு இந்த கால்ஃப் பால்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட இருக்க நிறைய கால்ஃப் பாலை அவன் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறான். இப்போ வண்டி ஏத்துறவனுக்கு வந்த உடனே அவனை போட்டு ரெண்டு பேரும் சாத்துன்னு சாத்துறாங்க. இவனுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கிம்மோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, ஒரு கால் ஸ்டிக் எடுத்து அப்படியே தண்ணியில தூக்கி போட்டுருவான். கிம்மையும் அவன் ஃப்ரெண்டையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு கிம்முக்கு சாதகமா தான் போலீஸ்ல நடந்துக்கிறாங்க. ஏன்னா கிம்மோட அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அக்குபஞ்சர் பண்றதுனாலையும் இந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கறதுனாலையும் கிம்மோட அம்மாவை எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கிம்மோட அம்மாவும் பணம் எல்லாம் கொடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கிம்மோட அம்மாவுமே, டேய் நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உன் ஃப்ரெண்டோட சேராதடா, அவன் சரியான குடிகாரன், அவன் கூட சேர்ந்தினா உன்னையும் அவன் கெடுத்துருவான்டா, அவன் கூட சேராதுன்னு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அந்த பணக்கார மேல கை வச்சு அப்படின்னு கேட்க கிம்முமே, நீ தானவா சொல்லியிருக்க, யாராவது என்ன லூசுன்னு சொன்னாங்கன்னா அடிக்க சொன்னில, அவன் என்ன லூசுன்னு சொன்னா அதனாலதான் அடிச்சேன், நானே என் ஃப்ரெண்டும் பாருக்கு போய் தண்ணி அடிக்க போறோம், நான் போயிட்டு வரேன்னு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே பாரை காட்டுறாங்க. பார்ல பாத்தீங்கன்னா நம்ம கிம் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கான். அவன் ஃப்ரெண்ட ஆளையே காணும். நம்ம கிம் இந்த மாதிரி பாருக்கு வர சொல்லிட்டு கிம்மோட ஃப்ரெண்ட் எங்க போயிருப்பானா யாருக்கும் தெரியாம அந்த கால்ஃப் ஏரியாவுக்கு போய் இந்த ஸ்டிக் அப்படியே எடுத்துட்டு வந்துருவான். ஆனா நம்ம கிம்முக்கு புத்தி தான் சரியில்லையே தவிர இந்த வயசுக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவானோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அங்க வெயிட்டரா இருக்கிற புள்ளைய பார்த்துமே, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அந்த மாதிரி எல்லாம் வலிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப பயங்கரமா சரக்க போட்டுட்டு அப்படியே ஒரு வழியில் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுகிட்டயுமே போய், ஏய் நீ பார்க்க நல்லா இருக்க, என் கூட பேச மாட்டியான்னு அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு சந்தில இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போற மாதிரி தெரியுது. ஆனா இவன் கிட்ட போக போக அங்கிருந்து ஒரு பெரிய கல்லு இவனை பார்த்து அப்படியே பறந்து வருது. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு போன வீட்டு மாடியில இருந்து அவ பிணமா மீட்கப்படுறா. போலீஸ்காரங்களுமே இந்த சின்ன ஊர்ல யாரும் அந்த பிள்ளைய கொலை பண்ணாங்கன்னு தேடி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ கால்ஃப் பால்ல அவன் பேர்ல எழுதி வச்சிருந்திருப்பான். அந்த வேலையை பண்ணிருப்பான்னு அசால்ட்டா தூக்கிட்டு போயிடுறாங்க. இத பார்த்த நம்ம கிம்மோட அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. என் பையனை விடுங்கன்னு பயங்கரமா கத்தி எடுக்கிறாங்க. இப்ப நம்ம கிம்ம காட்டினா கிம்ம போலீஸ்காரங்க பிடிச்சதெல்லாம் தெரியாம அவனோட ஷேடோல நாயை வர வச்சு பயங்கரமா அதோட விளையாண்டுகிட்டு இருக்கான். போலீஸ்காரங்களுமே, டே இவன் எதுக்குடா புடிச்சிட்டு வந்தீங்க, இவன் எங்கடா கொலை பண்ணி இருக்க போறான் அப்படின்னு சொல்ல கிம் என்ன சொல்றானா, ஏன் நாங்களா யாரையும் கொல்ல மாட்டோமா, ஏன் நாளா யாரையும் கொலை பண்ண மாட்டேனா, நான் தான் அந்த பொண்ணை கொன்ன அப்படின்னு சொல்ல நம்ம கிம்ம பிடிச்சு அப்படியே உள்ள போட்டுறாங்க. கிம்மோட அம்மாக்கு இது தெரிஞ்ச உடனே பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அவங்க பையனை பார்த்துமே, டே உன்னை அடிச்சாங்களாடா, எதுக்காகடா அப்படி சொன்னு பயங்கரமா திட்டுறாங்க. கிம்மோட அம்மாவுமே தன் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம கிம்மோட அம்மாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லாயரையும் பிடிக்கிறாங்க. நம்ம லாயரை கூட்டிட்டு வந்து கிம் கிட்ட பேச வைக்கிறாங்க. ஆனா நம்ம கிம்ம பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கேஸை நான் எடுத்தேன்னா என் பேரே போயிருன்னு அவரும் சொல்லாம கொல்லாம போக கிம்மோட அம்மாவுமே, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காடா, அன்னைக்கு நைட்
நைட்டு நீ உன் ஃப்ரெண்டோட தானே போறேன்னு சொன்ன, உன் ஃப்ரெண்டு எங்கடா போனா அப்படின்னு கேட்க கிம்முமே ஆமாமா அன்னைக்கு அவன் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்தவொடனே கிம்மோட அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை அவன் கொன்னுட்டு பழிய நம்ம பையன் மேல தூக்கி போட்டுட்டானே. அவன் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுக்கு போறாங்க. அவன் திருடி வச்சிருந்த அந்த கால்ஃப் ஸ்டிக் எடுக்கிறாங்க. அந்த கால்ஃப் ஸ்டிக் எடுத்து பார்த்ததான் தெரியுது அதுல ரத்தக்கரை இருக்கு. இதை அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அவனை கூட்டி விசாரிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவன் சொல்றான், ஏங்க அது என் கேர்ள் ஃப்ரெண்டோட லிஸ்டிக்குங்க, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோடதுங்க, அதுக்கு அவ முத்தம் கொடுக்குற மாதிரி அவளை வச்சு நான் ஒரு போட்டோ எடுத்தேன், போட்டோ கூட இருக்கு பாருங்கன்னு போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இதனால எந்த ஆதாரமும் கிடைக்காம கிம்மோட அம்மா ரொம்ப சோகமா இப்ப அப்படியே வராங்க. மழை இப்ப ஜோரா பெய்யறதுனால பழைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஒரு கொடைய வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாம அந்த பையன் மேல சந்தேகப்பட்டுட்டோமேனு அந்த பையன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு போறாங்க. கிம்மோட ஃப்ரெண்டுமே நீங்க என் மேல சந்தேகப்பட்டதுல எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் கிம் மட்டும்தான், அவனை இந்த மாதிரி பண்ணவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது, ஆனா கண்டிப்பா கொலைகாரன் இந்த ஊருக்குள்ளதான் இருக்கணும். ஒரு கொலை நடந்திருக்குதுன்னா அதுக்கு 3 காரணம் தான் இருக்கணும். ஒன்னு காதல், இன்னொன்னு பணம், இல்லாட்டி எதுக்காவது பழி வாங்கறதுக்காக நடந்திருக்கலாம். கண்டிப்பா அந்த பொண்ணு பணக்காரி இல்ல, பணத்துக்காக அந்த கொலை செய்யப்படல. பேலன்ஸ் இருக்கிற 2 ரீசனுக்காக தான் அந்த கொலை நடந்திருக்கு. அது போக கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த பணத்தை போடாம எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி மொட்டை மாடியில வந்து போட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த கொலை திட்டமிட்டு பண்ணிருக்கு. எப்படியாவது நம்ம இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாகணும்னு நம்ம கிம்மோட அம்மாவும் கிம்மோட ஃப்ரெண்டும் முடிவு பண்றாங்க. நம்ம கிம்மோட அம்மா இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஊர்லயுமே இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட படிச்ச எல்லா ஸ்கூல் பசங்களுமே இவ பேரு ரைஸ் கேக், நாங்க எப்பவுமே இந்த பொண்ணை ரைஸ் கேக் தான் கூப்பிடுவோம், இவளுக்கு ஒரு வீணா போன பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த அழகா போன பொண்ணு எப்படிதான் இந்த லூசு பையில காதலிச்சான்னு தெரியல. கிம்மோட அம்மாவுமே ரைஸ் கேக்கா என்னப்பா சொல்றீங்க, அவ பேர் வேற தானே அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பசங்க சொல்றாங்க, அவளுக்கு நீங்க ரைஸ் கேக் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு உங்க கூட இருப்பா, அவ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட சின்ன வயசு போட்டோ எடுத்துட்டு போய் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து இந்த போட்டோவை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுங்க, அதாவது 25 வயசு இருக்கும்போது இந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க அவங்க கிட்டயுமே அந்த பொண்ணு எப்படின்னு அரசல் புரசலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு நிறைய பசங்களோட போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட பிரிண்ட் போட கொடுப்பா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, 2 பேரும் சேர்ந்துதான் வருவாங்க, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அடிக்கடி மூக்குல இருந்து வேற ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், கூட வந்திருக்கிற பொண்ணு பயங்கர திறமசாலி, எப்பேற்பட்ட போனா இருந்தாலும் இருக்கிற பிரச்சனைய சீக்கிரமா சரி பண்ணி கொடுத்துருவா, அந்த பொண்ணை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை விட அந்த பொண்ணுக்கு அதிகமா தெரியும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம கிம்மோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு பத்தின விஷயம் தெரியறதுக்காகவே அந்த பொண்ணு கிட்ட போய் கொஞ்சம் கடலை போட ஆரம்பிக்கிறாங்க. போட்டோ எடுக்கும்போது சத்தமே கேட்காத மாதிரி கேமராவை பண்ணி தெரியாமே, என் போன்ல கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி தெரியா அப்படின்னு கேட்க இவளும் கிம்மோட அம்மாவோட போனை பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கிம்மோட அம்மாவை பார்த்து இல்ல எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ், நான் பேட் கொண்டு வர மறந்துட்டேன், எனக்காக போய் பேட் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க கிம்மோட அம்மாவும் பேட் வாங்கிட்டு வரதுக்குள்ள போய் பார்த்தா அவ எங்கேயோ ஓடி இருப்பா. எங்கடா போனான்னு பார்த்தா 2 பசங்க அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. மரியாதையா உன் ஃப்ரெண்டோட போனுங்க, அது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நாங்க மாட்டிக்க வேண்டி, மரியாதையா கூடுன்னு அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு இந்த மாதிரி அடிக்கிறத இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அந்த குட்டி பசங்களை துரத்தி விட்டுறாங்க. இந்த விஷயத்த பத்தி கிம்மோட ஃப்ரெண்ட் கிட்ட கிம்மோட அம்மா சொல்ல அவங்க 2 பேத்தையும் போட்டு சாத்துன்னு சாத்துறான். செத்து போன பொண்ணுக்கு உங்களுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது தான் இவனு உண்மையை சொல்றாங்க. அதாவது இந்த 2 பேருமே அந்த பொண்ணுக்கு ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பாவம் ஒரு குடிகார பாட்டி மட்டும்தான் இருக்கா, அவ சரியா சாப்பாடு கூட போட மாட்டா, அதனால கொஞ்சம் சாப்பாடுக்காக யாரு ரைஸ் கொடுத்தாலும் அவங்களோட ஒரு நாள் நைட்ல இருப்பா. அந்த மாதிரி இந்த 2 பசங்களோடையுமே அவ நைட்ல இருந்திருக்கா. அப்படி இவங்க நைட்ல இருக்கும்போது இவங்க 2 பேத்தையுமே போட்டோ எடுத்து இவளோட போன்ல வச்சிருக்கா. இப்ப இந்த கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால போன் மட்டும் கிடைச்சா இவங்க மாட்டிக்குவாங்களோங்கிற பயத்துல போனை வாங்குறதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை போன் வந்துட்டு பொண்ணோட குடிகார பாட்டி கிட்ட இருக்குமோன்னு அவங்க வீட்டுக்கு போய் உங்க பேத்தியோட போனுங்க, உங்களுக்கு நான் நிறைய சாராயத்தையும் கொஞ்சம் பணத்தையும் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போனை தூக்கி அப்படியே கையில கொடுத்துறாங்க. போனை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு கிம்மோட அம்மா வராங்க. கிம்மோட அம்மாவுமே இந்த போட்டோல இருக்கிற ஆளெல்லாம் நீ பாருப்பா, அன்னைக்கு அந்த பொண்ணு சாகும்போது யாராவது இருந்தாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல ஒரு போட்டோவை தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம கிம் ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது நம்ம கிம்மோட அம்மா ஜெயில இருந்து வெளியே வரும்போது ஒரு வயசான தாத்தாட்ட இருந்து கொலை வாங்கி இருந்திருப்பார்ல, அவளோட போட்டோவை காட்ட இவன் தான் கண்டிப்பா அந்த பொண்ணை கொன்றுப்பான்னு கிம்மோட அம்மா முடிவே பண்ணிடுறாங்க. இப்போ உடனே அந்த வயசானவரோட இடத்துக்கு போய் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து எல்லா வயசானவங்களுக்கும் அக்கு பஞ்சர் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நான் அக்கு பஞ்சர் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அந்த ஆளுமே
ஆமாங்க, நானுமே ஒரு விஷயத்த ரொம்ப நாளா யாருக்கிட்டையும் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்ல. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு செத்து போனா தெரியுமா? அந்த பொண்ணை கொன்னது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு இந்த வீட்டு வழியா தான் வந்துட்டு இருந்தா. அவளுக்கு பின்னாடியே ஒரு லூசு பையன் கையை பிடி வச்சு நடந்து வந்துட்டு இருந்தான். அந்த பொண்ணை பார்த்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணு திடீர்னு அவனை பார்த்து லூசு பையலன்னு சொல்ல அந்த பையன் பயங்கர கோபமாயிட்டான். அவன் கீழே இருந்து ஒரு கல் எடுத்து அந்த பொண்ணோட மண்டையில போட்டு அப்படியே கொன்னுட்டான். பொண்ணு அந்த பொண்ணை தரதரன்னு மாடியில இழுத்துட்டு போய் எல்லாரும் பாக்குற மாதிரி மேல போட்டுட்டான். அந்த பையன் தான் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே கிம்மோட அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. தான் பையன் யாரையும் கொண்டிருக்க மாட்டான்னு நினைச்சிருப்பாங்க. தான் பையன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இல்ல, என் பையன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு உணர்ச்சி வசப்பட்டு அழுக. இந்த ஆளுக்கு ஓ அப்ப அது உன் பையன் தானா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு இந்த ஆளு கிளம்ப அந்த ஆளை கொடூரமா அங்கேயே தன் பையனை காப்பாத்துறதுக்காக கொண்டு போட்டாங்க. இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா போலீஸ்காரங்க இவங்க வீட்டுக்கு வராங்க. மாட்டிக்கிட்டோன்னு பார்த்தா போலீஸ்காரங்களுமே கவலைப்படாதீங்க, உங்க பையன் இன்னும் 4 நாள் ரிலீஸ் ஆயிடுவான். ஏன்னா நாங்க ஒரிஜினல் குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டோம். கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணோட மென்டல் லவர் தான். அந்த பையனோட சட்டையில இந்த பொண்ணோட ரத்தம் நிறைய சிந்தி இருக்கு. அம்மாவுக்கு தெரியும் கொலை பண்ணது நம்ம கிம் தான். இப்ப நம்ம கிம்மோட அம்மாவுமே யாரு கொலை பண்ணாங்கன்னு அந்த பையனை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அவங்களே கொண்டு போய் காட்டினா கிம்மோட அம்மா நொந்தே போயிட்டாங்க. ஏன்னா நம்ம கிம் எந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையனோ அதே மாதிரி ஒரு பையன் தான் அவனுமே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அடிக்கடிக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு இவங்கிட்ட இருந்தே ரைஸ் வாங்கிட்டு ஒரு நாள் இந்த பையனோட இருந்திருப்பா. அந்த மாதிரி இருக்கும்போது தான் மூக்குல இருந்து பிளட் வந்து இவன் சட்டையில பட்டிருக்கும். அந்த ரத்தத்தை வச்சுதான் இப்ப இவனை புடிச்சிட்டு போயிருக்காங்க. கிம்மோட அம்மாவுமே உனக்கு அப்பா அம்மால யார் இல்லையாப்பா அப்படின்னு கேட்க இவனும் இல்லைன்னுங்கிறான். தன்ன மாதிரி ஒரு அம்மா இந்த பையனுக்கு இருந்திருந்தா இவனை கண்டிப்பா காப்பாத்தி இருப்பாங்க. நம்ம பையன் பண்ண தப்புக்கு இவன் ஜெயிலுக்கு போறான்னு நினைச்சிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இப்ப நம்ம கிம்மோட அம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கிம்முமே யாருன்னே தெரியலமா அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க, பாவமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல நான் பையன் எதுவுமே தெரிஞ்சு செய்யல. ஆனா நடந்தது எல்லாமே நம்ம கிம்மோட அம்மாக்கு தெரியும். கிம்மை காப்பாத்துறதுக்காக இவங்களும் ஒரு கொலை பண்ணிட்டாங்க. இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் பசங்களை கூட்டிட்டு ஒரு டூர் போவாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் ஆடாம அமைதியா இருப்பாங்க. கிம்மு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நம்ம ஊர்ல ஒரு இடம் இருந்துச்சு பத்தியா, அந்த இடத்துல உன்னோட அக்குபஞ்சர் ஊசி கலந்துச்சுமா, அதை எடுத்து அப்படியே கொடுத்துட்டு போறான். இதை பார்த்த நம்ம கிம்மோட அம்மா இன்னுமே வருத்தம் ஜாஸ்தி ஆகுது. இப்ப அவங்களே அக்குபஞ்சர் பண்ணிட்டு அவங்க மன பாரத்தோடயே எல்லாத்தோட சேர்ந்து அப்படியே ஒரு குத்தாட்டம் போடுறாங்க. இங்கேயே இந்த திரைப்படம் அப்படியே ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது திரைப்படத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பார்க்கறேன். பாய்.